சரி, கடைசியாக வருவோம். நான் ஏற்கனவே படித்து சொன்னேன். இந்த 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 நபர் ஜேபிஆர்ன்ற ஒரு நபர் பணம் மைண்டு பிடிச்சவர், அவரை நம்பாதீங்க அப்படின்னு. நீங்கள் பாருங்கள், விஜய் மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டை ஜேபிஆர் இன்ஸ்டியூட்டில் அவர் நடத்துகிறாரு. என்ன அப்படின்னா, 2026ஆம் ஆண்டு நடைபெறும் +2 தேர்வில் 150 மற்றும் அதற்கு மேல் கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்றிருத்தல் வேண்டும். இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அட்மிஷன் போடலாம். தமிழக வெற்றி கழகம் டிவிகே மற்றும் ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரி தன்னாட்சி இணைந்து வழங்கும் 2026-27. விஜய் ஏன் அந்த காலேஜ் கூப்பிடுறாரு அப்படின்னு நான் ஏற்கனவே தெளிவாக சொன்னேன். விஜயை ஒரு இன்ஃப்ளூயன்சராக யூஸ் பண்ணி அந்த காலேஜோட அட்மிஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். விஜய் அடிக்கடி இந்த காலேஜுக்கு வருவார், இந்த காலேஜில் படித்தா விஜயை பார்க்கலான்ற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வரணும். அதுக்காக அந்த மாணவர்களை கொண்டு வைக்கணும். இப்போ இந்த போஸ்டரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே ஃப்ரீ எஜுகேஷன் இருக்காது. எங்கேயுமே ஒவ்வொரு கோர்ஸுக்கான கட்டணம்னு எதுவும் இருக்காது. குறைந்த விலையில் மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு கல்வி அப்படின்னு எதுவுமே இருக்காது. ஜேபிஆர் பல்கலைக்கழகமாக அந்த இந்த இன்ஸ்டியூட் வந்து ஒரு முதலை, பணம் திங்கக்கூடிய ஒரு முதலை. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நம்ம போய் கேட்டால் தலை சுத்தும். இப்போ புரியுதா விஜய்க்கு ஏன் வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது, மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கொடுக்கறது வயிறு எரியுது, அரசு பள்ளி மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குன்னு. இந்த மாதிரி பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸை பொங்கி எல்லாம் தூக்கி வைக்கிறதுக்கு தான். இந்த ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அந்த காலேஜ் எவ்வளோ ஃபீஸ் வாங்குது, கட் ஆஃப்க்கு எவ்வளோ, மெரிட்டில் வரவங்களுக்கு எவ்வளோ வாங்குது, எல்லாத்தையுமே டீட்டெயிலோட நாளை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.